அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 14 மார்ச் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஜப்பான் நாட்டு அரசாங்கம் இலங்கைக்கு தமிழர்களை அழிப்பதற்கான பல வழிகளில் உதவி வருவதாக கூறி பிரிட்டனில் உள்ள ஜப்பான் தூதரகம் முன்பு ஜப்பான் அரசே கண்ணை திறந்து பலியாகும் ஈழ தமிழை பார் என்று தமிழர்கள் போராட்டம் நடத்தியதாக பிரிட்டனிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளிக்க இலங்கை சென்றுள்ள இந்திய மருத்துவ குழுவினருக்கு எதிராக அந்நாட்டு மருத்துவர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளதாகவும், திடீரென்று அவர்கள் தங்களுடைய தாய்நாட்டுக்கு திரும்பிவிட்டால் நாங்கள் தான் அங்குள்ளவர்களுக்கு சிகிச்சை அளிக்க நேரிடும் என்றும், அவர்கள் தவறு செய்தால் கண்டிக்க முடியாது என்று பல குற்றச்சாட்டுகளை எழுப்பியுள்ளதாக கொழும்பிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் பிரகடனம் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு வலயத்தில் மோசமடைந்து வரும் நிலைமைகள் தொடர்பாகவும், அதிகரித்து வரும் பொதுமக்களின் இழப்புகள் தொடர்பாகவும் அமெரிக்காவின் ஆழ்ந்த கவலையை ஸ்ரீலங்கா அரசு தலைவர் திரு மஹிந்த ராஜபக்சேவுக்கு வெளிப்படுத்தியுள்ளார் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திருமதி ஹில்லரி கிளின்டன். பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஸ்ரீலங்கா படையினர் தாக்குதலை நடத்தக்கூடாது என வலியுறுத்தியதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தானில் பஞ்சாப் மாநில கவர்னரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே நீக்கப்பட்ட தலைமை நீதிபதியை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் அவர்கள் தலைமையிலான முஸ்லிம் கட்சி தலைநகர் இஸ்லாமாபாத் நோக்கி பேரணி வந்து கொண்டிருப்பதால் இஸ்லாமாபாத்தில் ராணுவம் குவிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தானில் உள்ள ஜியோ நியூஸ் சேனலை தடை விதித்திருப்பதாக பாகிஸ்தானிலிருந்து செய்திகள் வருகிறது. ஆளும் அரசுக்கு எதிராக செய்தி வெளியிட்டதால் ஜியோ நியூஸை தடை செய்துள்ளதாக இஸ்லாமாபாத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சர்வதேச வரி ஏய்ப்பு தொடர்பிலான புலன் விசாரணைக்கு சுவிஸ் நிதி நிறுவனங்கள் ஒத்துழைப்பு வழங்கும் நோக்கில் தமது வங்கித்துறை வாடிக்கையாளர்களுடைய ரகசியங்களை பேணுவது தொடர்பான விதிமுறைகளை தளர்த்த போவதாக சுவிட்சர்லாந்து அரசு அறிவித்துள்ளது. இதனால் இந்திய அரசியல்வாதிகள் பலர் சுவிஸ் பேங்கில் வரிகளை கட்டாமல் கோடிக்கணக்கில் பணத்தை குவித்திருப்பவர்களுக்கு தற்போது அச்சத்தில் ஆழ்ந்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் பிரதம வேட்பாளருமான எல்.கே. அத்வானி அவர்கள் டெல்லியில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றால் மாணவர்களுக்கு 10,000 ரூபாய் மதிப்புள்ள லேப்டாப்புகளை வாங்க வழி செய்யப்படும் என்றும், நடுத்தர வர்க்க மக்கள் அனைவருக்கும் இலவசமாக செல்போன் வழங்கப்படும் என்றும், கிராமப்புறங்களில் கம்ப்யூட்டர் வேலைவாய்ப்பை அதிகரிக்கப்படும் என்று கூறியதாக டெல்லியில் இருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக முதல்வர் கருணாநிதி அறிக்கைகள் எழுதுவதில் வீணாக நேரத்தை செலவழிப்பதால் அரசு நிர்வாகம் முடங்கி போயுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மேலும் 1 கிலோவுக்கு ரேஷன் கடையில் அரிசி கொடுத்தாலும் வெளி மார்க்கெட்டில் 1 கிலோ நல்ல அரிசி 40 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது என்றும், தமிழகம் முழுவதும் மின்வெட்டு காணப்படுகிறது என்றும், மின்சாரத்துறை 6,000 கோடிக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருப்பது இந்த கருணாநிதியின் செயலற்ற ஆட்சியில் தான் என்று கூறியிருக்கிறார் என்று தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் டெல்லியில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், பாமக கட்சியுடன் நாங்கள் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில், திமுக கழக தலைவர் திரு கருணாநிதியிடமிருந்து எங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படவில்லை என்று செய்தி தெரிவித்ததாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. திமுகவுடன் காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசனை திமுக முன்னாள் அமைச்சர் தயாநிதி மாறன் ரகசியமாக சந்தித்து பேசியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வாசன் அவர்களுடைய அசோகர் சாலையில் உள்ள வீட்டில் இந்த சந்திப்பு நடந்ததாகவும், இதனால் காங்கிரஸ் தலைவர் தங்கபாலுவும் அமைச்சர் இளங்கோவனும்
அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சேலம் ரயில்வே கோட்ட அலுவலகத்தில் உள்ள நிதி பிரிவில் சிபிஐ அதிகாரிகள் விடிய விடிய ரைடு நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளதாகவும், இங்கு நிதி பிரிவில் பணியாற்றும் திரு செந்தில் என்பவரிடம் விசாரணை நடத்தி வருவதாகவும், கான்ட்ராக்டர்களிடம் கமிஷன் கேட்டதால் இந்த ரைடு நடத்தப்பட்டதாகவும், பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக சேலத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உலக மகளிர் கிரிக்கெட் போட்டியில் சூப்பர் 6 பிரிவில் முதல் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை 16 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வீழ்த்தியதாக சிட்னியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 14 மார்ச் 2009 பிற்பகல் 3 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் சேலம், ஊட்டி, கோவை மாவட்டங்களில் மேகம் மூட்டம் அதிகமாக இருப்பதால் அங்கு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். மற்றபடி ஸ்ரீலங்காவில் உள்ள மேகங்கள் தமிழகத்தை நோக்கி வருமா என்பது நாளை படத்தில் பார்க்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.